சப்ஜெக்ட் ஆஃப் டிஸ்கஷனாகவே எனக்கு அதாவது மாமன் மச்சான் பங்காளிகள் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பங்காளிகளாக இருந்தவர்களை பகாளி ஆக்கியவர்கள் பிஜேபி கட்சியினர். பங்காளிகளாக இருந்தாங்க சிவசேனாவோட, அவங்கள பகையாளி ஆக்கி அவங்கள கவிழ்த்தார்கள். நிதிஷ்குமாரை பங்காளியாக வச்சுருந்தாங்க, பகையாளி ஆகி கவிழ்த்தார்கள். இப்போ மாமன் மச்சான் ஆக்கிட்டாங்க. இப்போ அடுத்து அகாலிதளத்தை வந்து பங்காளியாக வச்சுருந்தாங்க, அதையும் கவிழ்த்து விட்டாங்க. இது மாதிரி வந்து அதிமுகவை பங்காளியாக வச்சுருந்தாங்க, அதையும் கவிழ்த்து இன்றைக்கி அதிமுகவை சின்ன பின்னமாக்கி 1க்கு 4 ஆக்கி இன்றைக்கி வந்து சீரழித்து விட்டார்கள். எனவே இனிமேல் பங்காளிகளோடு அவர்கள் கூட்டு சேர முடியாது என்ற நிலை ஏற்பட்ட பின்பு மாமன் மச்சானை தேடி அலைகிறார்கள். அதுதான் இங்கே அவருடைய நிலைமை. விஜய் மாமா மச்சான்லாம் விஜய் சொல்லிட்டாரு, அண்ணாமலை விஜய் சொல்லியிருக்காரு அவர். அப்போ விஜய் வந்து நாளைக்கு வர்றதுக்குள்ளே அவருக்கு ஆப்பா விஜய்க்கு விஜய் வந்து